ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் குழந்தைங்களுக்கு பிடித்த மாதிரி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு நான் சிக்கன் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். அது 1/4 கிலோ எடுத்துருக்கேன். முள் இல்லாத போனட் சிக்கன். அதை சின்ன சின்ன பீஸாக வெட்டி சுத்தம் பண்ணி நம்ம மசாலா போட்டு அதை பரட்டி வச்சுக்குவோம். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகுத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். கண்ணு பார்க்க சுத்தமாக. இது அப்படியே மசாலா நல்லா ஏறி இருக்கும் கறியில். இது அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும். இப்போ நம்ம அரிசியை வேக வச்சுக்குவோம். நான் பாசுமதி அரிசி தான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ சிக்கனை நம்ம பொரித்து அதையும் எடுத்து வச்சுக்கலாம். சிக்கனும் இப்போ பொரிஞ்சிடுச்சு. அதையும் நம்ம எடுத்து வச்சுடுவோம் ஓரமாக. இப்போ அந்த எண்ணெயை இன்னொரு கடாயில் ஊற்றிக்குவோம். நான் சிக்கன் பொரிச்ச எண்ணெயை தான் ஊற்றியிருக்கேன். இப்போ வெங்காயம் 1 அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை பொருசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வறுத்துக்குவோம். இப்போ நான் வெஜிடபிள்ஸ் அரிஞ்சு வச்சுருக்கேன். கேரட்டு 1 இந்த மாதிரி நீட்டாக வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். முட்டைக்கோசு ஒரு சின்ன பீஸ் அரிஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் மிளகாய் அதையும் சின்ன பீஸில் அரிஞ்சு வச்சுருக்கேன். குடமிளகா எல்லாத்தையும் நல்லா வதக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசம் கொஞ்சம் போகட்டும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ரைஸ்லேயும் போட்டிருக்கோம், சிக்கன்லேயும் போட்டிருக்கோம். பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ்க்கு உள்ள உப்பு மட்டும். நல்லா வதக்கலாம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கலாம். இப்போ கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மூணே மசாலா போட்டு நல்லா வறுத்துக்குவோம், நல்லா வதக்கிக்குவோம். இப்போ தக்காளி சாஸ் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். சில்லி சாஸ் 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். சோயா சாஸ் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இதெல்லாம் போட்டால் நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் நமக்கு கிடைக்கும். இப்போ அதையும் நல்லா வதக்குவோம் அதையோட சேர்த்து. இப்போ காரத்துக்காக கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூனு. இப்போ முட்டை ஒரு 2 ஊற்றிக்கலாம். இது அப்படியே திருப்பி போடாமல் அப்படியே செத்த பொரியிட்டோம். திருப்பி போட்டால் உடனே கலண்டுறோம். திருப்பி இப்போ போட வேணாம். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து இப்போ போட்டு விட்டோம்னா நமக்கு முட்டை கொஞ்சம் முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறியாச்சு. இப்போ நம்ம ரைஸை போட்டுக்கலாம். ரைஸை நல்லா வடித்து வச்சுருந்தேன். இப்போ ரைஸை கொட்டிக்குவோம்.
இப்போ வந்து கிளறி விடாமல் அடியோடு திருப்பாமல் இந்த மாதிரி உதுத்தா மாதிரி பரட்டி விடுங்க. இல்லாட்டி சட்டியோடு தூக்கி கூட நம்ம இந்த மாதிரி கிளறலாம். ஏன்னா ரைஸ் உடஞ்சிடக்கூடாது. இப்போ ஃப்ரைட் ரைஸுண்டாவே அரிசி உடையாமல் இருந்தால் தான் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்ச சிக்கனை போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஆரோக்கியமான முறையில் நம்மளும் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.